அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்த செந்தில் பாலாஜி கைது மேட்ரு நிறையா இருக்குது. வீடியோக்குள்ளே பேசுகிறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்க்கண்டேயன் எம்எல்ஏவுக்கு மீண்டும் நறுக்கென்று கொட்டிய நீதிமன்றம். இதையும் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நம்மளுடைய முதல்வர் அவர்களை மீண்டும் மீண்டும் வம்பளுக்கும் திருமாவளவன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகலாமா வேணாமான்னு காலையில் மிகப்பெரிய பரிசீலனை பண்ணி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவை பற்றியும் வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. கமெண்ட்டை தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஒரே பவர் சென்டர் தான், என்னை தாண்டி எந்த பவர் சென்டரும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஈரோட்லையும் மதுரையிலையும் மிகப்பெரிய அளவு பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு இருக்கிறதா நம்மளுடைய முதல்வர்களுடைய காதுக்கு போயிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறவங்களுக்கு பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே போயிட்டு இருக்கு. அந்த 2 விஜயபாஸ்கர்களுக்கு மாநில பொறுப்பு கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, மதுரையில் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு இருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய அமைச்சர், அவருடைய ஒரு சில பிஏக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க, அது போக தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுடைய பிஏக்கள்னு சொல்கிறவங்க, ஒவ்வொரு அரசின் தலையீட்லையும் தலையிட்டு ஒவ்வொரு பிரச்சனை, அதாவது ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும், அதாவது கமிஷன் அப்படின்ற மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் போய் நிற்கிது இந்த ஒரு ஊழல் அப்படின்றது. இதுதான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு காதுக்கு போயிருக்கிற ஒரு புகார் மனுவாக இருக்குது. இதை பற்றி நம்ம முதல்வர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போல தான் ஈரோட்லேயும் நடந்திருக்கு. அமைச்சர் விஜய பாலாஜி அவர்கள் 3 முறை எச்சரிச்சிருக்காரு. இருந்தாலும் பள்ளிகளில் ரீல்ஸ் எடுக்கிறது, தானாகவே வந்து ஏதோ ஒரு அரசு பணி நடக்குதுன்னா அங்கே நிர்வாகிகள் அப்படின்ற பேரில் போயிட்டு அவங்கள மிரட்டுறது, நாங்கள் வந்து அமைச்சருடைய பிஏவாக இருக்கோம், எம்எல்ஏக்களுடைய பிஏவாக இருக்கோம்னு சொல்லிட்டு மிரட்டுற சம்பவங்கள் இன்னைக்கு சில வந்து நம்மளுடைய முதல்வர்களுடைய காதுக்கு போயிருக்கு. இதுக்கு என்ன ஒரு பதிலடி கொடுக்க போறாரு நம்மளுடைய முதலமைச்சர், அவங்களுடைய பதவி என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த மாதிரி பேட்டியில் சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரே பவர் சென்டர் நம்ம முதல்வர் மட்டும்தான். எனக்கு சொல்லி என் பேரை சொல்லி யார் வந்தால் கூட நீங்கள் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க வேணாம், காவல் நிலையத்துக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. சரி, அப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்த செந்தில் பாலாஜியோட கைது இன்னைக்கு 2வது நாளாக அவர் கையெழுத்து போடுற அந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு அவர் போகலை. 2 நாள் வந்து ஜாமீன் கொடுத்தவர் கையெழுத்து போடலை அப்படின்னா 3வது நாளும் கையெழுத்து போடலைன்னா அவர் காவல் நிலையத்தில் ஜாமீன் ரத்து பண்ணிடுவாங்க. உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆல்ரெடி தாக்கல் பண்ணின ஒரு கைது எஃப்ஐஆர் மனு இருக்குது. ஆல்ரெடி அவர் கைதாக போகிறாரு. இப்போ ஜாமீனும் ரத்தாகி போச்சுன்னா குதிரை பேர வழக்கும் சேர்ந்து 2 வழக்காக மாறிடும். இப்போ அது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருக்கும். இன்னைக்கு அவரை ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாத நிலைமையில இருக்காரு. அவருடைய தம்பியான அசோக்குமார் அவர்கள்ட்ட நேற்று ஈவினிங்லேருந்து காவல்துறை மிகப்பெரிய அளவில் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவர் தங்கும் இடத்துலேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவலும், இன்னைக்கு அவரும் வந்து ஆஜராகி கையெழுத்து போடலை அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தமிழ்நாட்டை பாதி முழுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து முழுங்குறதுக்குள்ளே முழிச்சுக்கிட்டார் நம்ம முதல்வர் அவர்கள். அடுத்து தட்டி தூக்குறது மட்டும்தான். காவல் நிலையத்தில் இருக்கிற காவலர்களுக்கு கை கட்டு அவிழ்த்து விடப்பட்டிருக்கு. எப்போ வேணாலும் செந்தில் பாலாஜி கைதாகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை அப்படின்றது. இன்னைக்கு என்னதான் மருத்துவமனையில் இருந்தாலும் அரசின் சார்பில் இருக்கிற மருத்துவர்களை வச்சு முழு உடல் பரிசோதனை பண்ணினதுக்கு பிறகே கைது பண்ணுவாங்க அப்படின்றதும் தகவல். அதே போல் ஆல்ரெடி நம்மளுடைய சிஎம் அவர்களுடைய எலும்பெல்லாம் உடப்பேன்னு சொல்லிட்டு மிக தில்லா பேசிகிட்டு இருந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் இன்னைக்கு உள்ளே இருக்காரு. நாள் தவறாமல் டெய்லி ஜாமீன் மனுவை போடுறதே வேலையாக இருக்குது. இன்றைக்கும் ஜாமீன் மனுவை போட்டிருக்காரு. நம்ம நீதிபதி அவர்கள் ஒரே வார்த்தையில் இன்றைக்கெல்லாம் அவசர மனுவாக எடுத்துக்க முடியாது, சனி ஞாயிறு லீவ் விட்டுருவோம், உள்ளே இருந்துக்கங்க, திங்கக்கிழமை உங்களுடைய மனுவை எடுத்து என்ன ஏதுன்னு பைசல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்சிமம் அவருக்கு திங்கக்கிழமை ஜாமீன் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் ஒரு தகவலாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து கொலை முயற்சி, அது கொலை மிரட்டல் அப்படின்றத விடுத்தாலும் எந்த ஒரு பொருளும் கையில் ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு அவங்களோட தரப்பு வக்கீல்கள் வந்து வாதத்தை முன்வைக்கிறாங்க. திங்கக்கிழமை மார்க்கண்டேயனுக்கு என்ன வரப்போகிறோம், மார்க் ஆக போகிறாரான்றதை திங்கக்கிழமை தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்து இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு போக வேணாம்னு 4 பக்கத்துலேருந்து வந்த ஒரு எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பையும் தாண்டி நம்ம முதலமைச்சர் அவர்கள் போகிறாரா அப்படின்ற பதில் வந்து இன்றைக்கி காலையில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்காரு. சூசகமாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். 1980களில் நம்மளுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கர்நாடகாவுக்கு போய் மறுநாள் கர்நாடகாவில் தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க. இந்த கதை உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதையும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் ஹெக்டே அப்படின்றவர், அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே போல தான் பெரும் பஞ்சாயத்து, தண்ணி விடலை. இவர் என்ன பண்ணிட்டாப்புல, நேராக போய் ஒரு மரியாதை நிமித்தமாக போகிறாரு. போயிட்டு அங்கே விருந்தெல்லாம் வைக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணிலாம் குடிச்சிருக்கிறாப்புல. தண்ணியில் எம்ஜிஆர் அவர்கள் தண்ணிலாம் குடித்ததுக்கப்புறமா திடீர்னு விக்கல் வந்திருக்கு. விக்கல் வந்தோடனே ஹெக்டே அவர்கள் என்ன சார் ஆச்சு, என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பதறி போய் டக்குன்னு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் தண்ணியை குடிக்கலை.
ஏன் சார் குடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்னுடைய விக்கலுக்கு நீங்க இந்த தண்ணி குடுத்துட்டீங்க. என்னுடைய மக்களோட விக்கல யாரு காப்பாத்துவா? எங்க மக்கள் வந்து தண்ணி இல்லாம இருக்கும்போது, நான் மட்டும் உங்ககிட்ட எப்படி இந்த காவிரி தண்ணிய வாங்கி குடிக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது, உடனடியா யோசிச்ச அந்த ஊரு, அதாவது கர்நாடகாவுடைய அப்போதைய முதலமைச்சரா இருந்த ஹெக்டே அவர்கள், நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் வீடு திரும்புறதுக்குள்ள உடனடியா தண்ணிய திறந்து விட்டுருக்கிறாப்புல. இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு. இந்த வரலாறு எங்க திரும்பிருமோ, இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்து எம்ஜிஆர் அப்படின்ட்டு பேர் வாங்கிக்கிட்டே வராரு. எம்ஜிஆருக்கான தனித்துவ பண்பையும் தாண்டி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களா இருக்கிற விஜய் அவர்கள் எத்தனையோ வரலாறு படைச்சிட்டு வராருன்னு சொல்லணும். அந்த வரலாறை இருக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த திமுக ஏகப்பட்ட சதி வேலைகள், சல்லித்தன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, இவ்வளோ நாள் கட்டி காத்த அந்த திமுக, அதிமுகன்ற ஒண்ணு இல்லாமே போயிருமே இன்னி வாழ்க்கையில. ஏன்னா போனாருன்னா கண்டிப்பா டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறவங்க, காங்கிரஸ் ஆல்ரெடி நம்மளோட கூட்டணியில இருக்கிறவங்க, இதெல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா உட்காந்து பேசும்போது, இது வந்து ஏதோ ஒரு இடத்துல முடிவு எட்டிரும். ஏன்னா இப்பதான் பேச ஆரம்பிக்க போகும்போது 4 டிஎம்சி தண்ணியை திறந்து விடுறாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை எட்டுது அப்படின்னா, கண்டிப்பா இரு மாநிலங்களும் சுமூகமா போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு காவிரி மேலாண்மை குழு அமைச்சிருக்கு மத்திய அரசு அப்படின்னா கூட, அந்த மத்திய அரசு குழுவை மீறி நீங்க எப்படி உள்ள போலான்னு சொல்லி ஸ்டாலினும் கேட்கிறாரு, மித்த கட்சிக்காரங்களும் கேட்குறாங்க. ஆனா இதுக்கு எல்லாருடைய பதிலா இருக்கு, அந்த குழுவை அமைச்சதே மக்களுடைய நலனுக்காகத்தான். அங்கேயே ஒன்றும் நல்லா இல்லைன்னும் போது இந்த குழு அமைச்சு என்ன பண்றது அப்படின்றது தான் கேள்வி. அதனால பார்த்தீங்கன்னா, குழு ஒரு ஓரமா இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கிளம்புறாரு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி 13 பேர் கொண்ட குழுவோட போறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி தான் இந்த குழுவை வழி நடத்துறாரு. கூட பார்த்தீங்கன்னா விஷ்ணு ரெட்டி அப்படின்றவர், இவரும் நம்மளோட முதலமைச்சருடைய ஒரு ஆலோசகராக இருக்காரு. இவங்களுடைய ஆலோசனையின் பேரில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு போய் எங்கே தங்கணும், என்ன மாதிரியான பேசணும், எல்லா விஷயமும். ஏன்னா இன்னைக்கு கர்நாடகா மிகப்பெரிய பதற்றத்தில் இருக்கு. நான் காலையில் வீடியோவில் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலையை பற்றி பேசியிருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தில்லா அங்கே போய் இறங்க போறார் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு போக்குவரத்தாக தான் இருக்க போகுது. ஏன்னா அங்கேருந்து அவங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறாங்க. மேகதாது அணை அப்படின்றத தாண்டி எப்படின்னா, எப்படி சொல்லணும்னா, இந்த தமிழ்நாடு இதுவும் என்னோடது, இந்த கர்நாடகா இதுவும் என்னோடது, என் ஊர்லேருந்து என் ஊருக்கு நான் தண்ணி எடுக்கிறேன், ஒன்ட்டையா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி புஷ்பா பட டைலாக தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு கர்நாடகாலையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் இருக்காங்க, விஜய் அவர்களுடைய உண்மை ரசிகர்களும் இருக்காங்க. அப்படின்றனால இந்த ஒரு பதற்றம் அடுத்த நாளைக்கு நீட் பிரச்சனை மாதிரி பெருசாக வெடிச்சிடுச்சு அப்படின்னா, டி.கே. சிவகுமார் அவர்களுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அது வந்து அமைஞ்சிரும். அப்படின்றனால இதுக்கு கண்டிப்பாக சுமூகமான வந்து முடிவுகள் எடுக்க போகிறாங்க. பார்ப்போம் என்ன பேசுகிறாங்க என்ன ஏதுன்றதை அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பேசி ஆகணும். திருமாவளவன் அவர்களை பற்றி நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களே ஓயாமல் சீன்றதே வந்து இவருக்கு பொழப்பாவே இருக்குது. அதே போல் சண்முகம் அவர்களையும் சொல்லியே ஆகணும். முதல்ல சண்முகத்தை எழுப்போம். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட்டும் சரி, திமுகவுடைய சொம்பாவே மாறி போனாங்க. ஐயா நல்லக்கண்ணு சிலை திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியில் இருக்கிற முதல்வரை கூப்பிடணும், இல்லை கூட்டணியில் இருக்கிறவங்கள கூப்பிடணுன்றது வழக்கம். கூட்டணியில் இருக்கிறது என்னமோ வேற இடம், ஆனால் ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னமோ வேற இடம்ன்றதை தாண்டி உதயநிதி அவர்களை வைத்து அந்த சிலை திறந்ததுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புலாம் கிளம்புச்சு. இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பான்னு சொல்லி நம்ம முதல்வர் அவர்கள் தாண்டி போயிட்டாரு. ஆனால் சண்முகம் பாருங்க, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு போய் தண்ணி பிரச்சனைக்கு பேசுறதுக்கு போகும்போது, நீங்க என்ன கர்நாடகா போய் என்னத்தை கிழிக்க போறீங்க, தண்ணி என்ன கையிலே அள்ளிட்டு வர போறீங்கன்னு சொல்லிலாம் சில கேள்விகளை கேட்குறாப்புல. இதெல்லாம் கேட்கும்போது, ஐயா நீங்க தாங்கய்யா இவ்வளோ நாள் கூட்டணியில இருந்த திமுகவை பார்த்து கேட்டிருக்கணும். இங்கேயே உட்காந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டே இருக்காம, அங்கே போய் பேசி முடிச்சு மக்களுக்கு தண்ணியை வாங்கி கொடுக்காம, பெட்டி தராயின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கீங்களேயான்னு சொல்லி நீங்கள் கூட்டணியில் இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் நம்மளுடைய மக்களுக்காக கண்டிப்பாக நம்ம போய் உட்காந்து பேசுவோன்னு போறாரு அப்படின்னா, உயிரை பணைய வச்சு போறாரு. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு அங்கே எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சும்மா ஒரு கோயிலுக்கு போயிருப்பார். அந்த துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிருக்கும்போது கர்நாடகாவில் வாள் கொடுக்க போகும்போது எவ்வளோ பெரிய வந்து அந்த கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் பாதுகாப்பாக வழி அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னா, அங்கே எவ்வளோ பெரிய பதற்றமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்றைக்கும் கூட பேனர் கிளிப்பு, தேட்டர் உடைப்பு, போஸ்டர் கிளிப்பு, இவ்வளோ விஷயங்களை தாண்டி இன்றைக்கி அங்கே போகிறாரு. கருப்பு கொடி இதெல்லாம் தாண்டி போகும்போது எவ்வளோ பெரிய உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு விஷயத்தை தாண்டி போகிறாரு அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கிண்டலாக கேட்குறீங்க. நீங்கள்லாம் கூட்டணியில் எதுக்கு இருக்கீங்கன்னே தெரில. அதாவது புல்லுருவிகள் மாதிரி தேவையே இல்லாமல் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் உங்களையெல்லாம் கூட்டணியில் இழுத்துட்டாரோ அப்படின்னு தான் எங்களுக்கு கேட்க தோணுது. எங்கள் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் நினச்சிருந்தாருன்னா இந்த ஆட்சியை கழிச்சு முடிச்சுட்டு திருப்பி ரீஎலெக்ஷனை வைக்க சொல்லி 6 மாதம் பேசாமல் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கணும். இதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு இவங்க வந்து உட்காந்துட்டு நம்ம தலைமையில் அப்படி மிளகா அரைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டென்ஷன் ஆகுது.
அதே தான் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தீகாவுடைய அவங்களுடைய அந்த தீகானா உங்களுக்குலாம் தெரியும். திராவிட கழகத்துடைய மிகப்பெரிய அந்த பைக் பேரணிக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் அனுமதி குடுக்கலையாம். இது யோசிச்சு பாருங்க. காவல்துறையினர் பைக் பேரணி நீங்க குடுக்கும்போது, இன்னைக்கு அதிக அளவு வந்து போக்குவரத்து இருக்கிற ஈசிஆர் இந்த மாரி இடத்துல வந்து நீங்க சென்னையில பேரணி போனீங்க அப்படின்னா, அங்க பொதுமக்களுக்கு எவ்வளோ பெரிய இடைஞ்சலாகும். நீங்க அமைதியான முறையில நடந்து கிளம்புங்க. இல்ல ஒரு ஓரமா உட்காந்து ஆர்ப்பாட்டம்ன்ற மாரியா பேசி முடிச்சுட்டு போங்க. அத விட்டுப்புட்டு நாங்க பைக் பேரணி போறோம், சைக்கிள் பேரணி போறோம்னு சொல்லிட்டு, மக்கள் அதிக அளவு புழங்குற இடத்துல நீங்க ரோட்ல போறதுக்கு நீங்க அனுமதி குடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி, இது என்ன ஜனநாயகமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாப்ல. இவ்வளோ நாள் 5 வருஷம் வந்து கோமால இருந்திருக்கிறாப்லன்னு நெனைக்கிறேன் நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள். நம்மளுடைய முதலமைச்சர் இப்ப இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு அனுமதி குடுக்கல, மக்கள் சந்திப்புக்கு ஒரு அனுமதி குடுக்கல. ஒரு பஸ்ஸில வெளியில வரும்போது மண்டைய நீட்டக்கூடாது, கைய நீட்டக்கூடாது, கால நீட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்கும் முட்டுக்கடையா இருந்த ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய பார்த்து இந்த திருமாவளவன் அவர்கள் கேட்கிறாருன்னா, யோசிச்சு பாருங்க. இத பத்தின உங்க கமெண்ட்ட மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்னன்னா ஜனநாயகம் வந்து ஒழிக்கப்படுது. இங்க வந்து ஜனநாயகமே இல்ல அப்படின்ற மாரி பேசுறாப்ல. இவங்க இந்த நீட்டுக்கு போராடினவங்க 5 வருஷம் இந்த ஆட்சியில இருந்த திமுக தான் கையெழுத்து போட்டு குடுத்தது. ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருந்த மத்தியத்தில இருந்த காங்கிரஸ் கொண்டுட்டு வந்த வேலைக்கு, ஐயா வீரமணி அவர்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு நாங்க நீட்டுக்கு போராடுறோம் அப்படின்றாரு. எனக்கு தெரியல. என்ன தமிழ்நாடு 5 வருஷமா சோத்துக்கே போராடுச்சு. அப்பலாம் நீங்க கூட வரல. நீட்டுக்கு போராடணும்னு வந்திருக்கீங்களே ஐயா! அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. இத பத்தி உங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.